ஆனால் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு அந்நிய முதலீடு தேவை, பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி தேவை என்று அரசு நம்புகிறது. இந்திய ஒன்றிய அரசு, அது அரசின் கொள்கை நிலைப்பாடாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு எந்த நாட்டிலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தடை இல்லை. தேச வரம்புகள் அவர்களுக்கு ஒரு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் காட் ஒப்பந்தம், GATT ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எல்லாம் தேச வரம்புகளை உடைத்து யாரும் இங்கே அந்நிய முதலீடு செய்யலாம், எங்கோ அமர்ந்து கொண்டு இங்கே தொழில் நடத்தலாம், அவன் இங்கே வர தேவையில்லை, நிலம் கையகப்படுத்த தேவையில்லை, இங்கே வந்து எந்த விதமான வேலைகளையும் செய்ய தேவையில்லை, அவனுடைய ஃபார்முலா போதும். இங்கே இருக்கிற நீரை அவன் எடுத்து நம்மிடத்திலேயே விற்பனை செய்கிறான், குடிநீர். அவனுக்கு அதிலே லாபம் போய் சேருகிறது. அவன் ஒரு நாள் கூட இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டான், ஆனால் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே அவனுக்கு லாபத்தில் பங்கு போய் கொண்டிருக்கிறது. குளிர்பானங்கள் அப்படி. எல்லா விதமான தொழில்களும் அவன் நாட்டில் செய்தால் அந்த கழிவை அவன் மண்ணில் போய் சேர்க்க வேண்டும். அதனால் மண் நஞ்சாகும், குடிநீர் நஞ்சாகும், காற்று நஞ்சாகும் என்று அஞ்சுகிறான். இந்தியா போன்ற மூன்றாவது உலக நாடுகளில் அவன் கழிவை கொட்டுகிற குப்பை தொட்டியாக மாற்றி கொண்டிருக்கிறான். அதற்கு உலகமயமாதல் கொள்கை வழிவகுத்திருக்கிறது.